ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு செவன்த் சென்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். நாம் இந்த பதிவில் வரப்போகிற குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2, குரூப் ஏக்கான முக்கியமான ஜிகே டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதன் அடிப்படையில் இன்றைக்கி 6வது ஜிகே சோசியலில் பாக்ஸ் கொஷின், புக்கிலோட பாக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஷின் வந்து வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட் கொஷின். ஓகே, ரெண்டாவது கொஷின், வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல். ஓகேங்களா? வரலாறுன்றது ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இது எதுனா கிரேக்க சொல். சரிங்களா? வரலாறு ஹிஸ்ட்ரின்றது கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனோட பொருள் வந்து விசாரிப்பதின் மூலம் கற்றல். நெக்ஸ்ட்டு, வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வின் வளர்ச்சி பிரிவு. அது ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு கீழே போகிறோம். அடுத்து, வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருள்களையும் பற்றி படிப்பது தொல்லியல். சரிங்களா? சொல்லுவாங்க இல்லையா? வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களை பற்றியும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் பற்றியும் படிப்பது தொல்லியல். ஓகேங்களா? தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருட்கள் உதவுகின்றன. அடுத்த கொஷின், குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோமேக்னான்ஸ் மனிதர்கள் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னுமிடத்தில் உள்ள குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளது. சரிங்களா? குகையில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கொடுத்துருக்குன்னா பிரான்ஸ் நாட்டில் இருந்தீங்க. ஓகேவா? இவர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்தது. ஓகேங்களா? அடுத்த கொஷின், மானுடவியல் மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடவியல்னு சொல்கிறாங்க. ஆந்த்ரோபாலஜி. ஓகேங்களா? மானுடவியல்ன்றது ஆந்த்ரோபாலஜி. மனிதர்களை பற்றியும் அவர்களுடைய பரிணாம வளர்ச்சி, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களோட வளர்ச்சியை பற்றி நம்ம படிச்சுட்டு வரதை பற்றி தான் மானுடவியல்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஷின், வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியல்னு சொன்னாங்க. ஆல்ரெடி முன்னாடியே பார்த்தாச்சு. அடுத்த டாபிக் போவோம். மனிதர்களும் அவர்களுடைய வாழ்விடங்களும் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்ட்ரோலோபித்திகஸ். இது வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹோமோ ஹேபிலிஸ். இது வந்து தென் ஆப்பிரிக்கா. நெக்ஸ்ட் வந்து ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா. நியாண்டர்தால் யுரேஷியா ஐரோப்பியா மற்றும் ஆசியான்னு சொல்லுவாங்க. குரோமேக்னான்ஸ் பிரான்ஸு. பீக்கிங் மனிதன். சரிங்களா? பீக்கிங் மனிதன் வந்து சீனா. ஹோமோசேப்பியன்ஸ்ன்றது ஆப்பிரிக்காவில். ஹைடல்பர்க் மனிதன்றது லண்டன். ஓகேங்களா? இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்களோட பேர், மனிதர்களும் அவர்களுடைய வாழ்விடங்கள். ஓகேங்களா? ஆஸ்ட்ரோலோபித்தாக்கஸ்ன்றது கிழக்கு ஆப்பிரிக்கா. ஹோமோ ஹேபிலிஸ் தென் ஆப்பிரிக்கா. ஹோமோ எரக்டஸ்ன்றது ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் வாழ்ந்த மனிதர்களை குறிக்கும். நெக்ஸ்ட் வந்து நியாண்டர்தால்ஸ். ஓகேங்களா? நியாண்டர்தால் யுரேசியான்ற, அதாவது ஐரோப்பா மற்றும் ஆசியா. ஓகே, இது இம்பார்ட்டன்ட். நியாண்டர்தால்ஸ்ன்றது நம்ம ஆசியாவில் வாழ்ந்த மனிதர்கள் பற்றி குறிப்பது வந்து நியாண்டர்தால். அடுத்து வந்து குரோமேக்னான்ஸ் பிரான்ஸு. பீக்கிங் மனிதன்றது சைனா. ஹோமோ சேப்பியன்ஸ் வந்து ஆப்பிரிக்கா மனிதன் குறிக்குது. ஹைடல்பர்க் மனிதன்றது லண்டன். அடுத்த கொஷின், நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் நகரம். சரிங்களா? நாகரிகம்ன்றது சிவிஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை வந்து லத்தீன் மொழியிலிருந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா? சிவிஸ்ன்றது நாகரிகம். இதன் பொருள் வந்து நகரத்தை குறிக்கும். அடுத்த கொஷின், இந்திய தொல்லியல் துறை வந்து ஏஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. ஓகேங்களா? இந்திய தொல்லியல் துறையோட தலைமையகம் வந்து டெல்லியில் இருக்குது. தொல்லியல் துறையோட தந்தைன்னு கேட்டாங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஓகேங்களா? இந்திய தொல்லியல் துறையின் தந்தையோட பேர் வந்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாக்ஸ் கொஷின், வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலத்தை வந்து வெண்கல காலம்னு சொல்கிறாங்க. இரும்பு காலம் வெண்கல காலம் சொல்லுவாங்க பழங்கற்காலத்தை. நெக்ஸ்ட், ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை. மெஹர்கரோட பேர் வந்து சிந்துவெளி நாகரிகத்திற்கு முன்னோடி தான் மெஹர்கர்னு சொல்லுவாங்க. மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். இது பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததற்காக கண்டறியப்பட்ட இடங்களுள் ஒன்று. மக்கள் வேளாண்மை
மற்றும் கால்நடை வளர்ப்பில் ஈடுவதற்கான சான்று இங்கு கிடைத்துள்ளது. ஓகேங்களா. கிமு அதாவது பொது ஆண்டுக்கு முன் வந்து 7000 ஒட்டிய காலத்திலேயே மெஹர்கரில் நகரத்திற்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. மெஹர்கர்ன்றது இப்போ பலுச்சிஸ்தான் சொல்லுவாங்க. சரிங்க. பாகிஸ்தானில் இருக்கிற பலுச்சிஸ்தான் நாட்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு மக்கள் வாழ்ந்ததுக்கான நாகரிகத்தோடு வாழ்ந்ததுக்கான சான்று கிடைச்சிருக்குது. ஓகேங்களா. அதோட தெருக்கள் வீடுகளோட அமைப்பு எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இமேஜில் பார்த்தாவே தெரியும். அடுத்து போவோம். சரிங்களா. தானிய களஞ்சியம் வந்து ஹரப்பாவில் அமைச்சிருந்தாங்க. தானிய களஞ்சியம் செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு. ஓகேங்களா. இவை தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டன. நெக்ஸ்ட், செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகிர்கர்கில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது. ஓகேங்களா. இந்த தானிய களஞ்சியம் வந்து செங்கற்களால் கட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், என்னோட மாம்பெரு கட்டடங்கள் எல்லாமே அங்கேருந்து அங்கே இருக்குது. மொகஞ்சாதாரோவில் இருந்த இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டடம் கூட்ட அரங்கு. ஓகேங்களா. அதாவது நம்ம பட்டிமன்றம்னு சொல்லுவோம் இல்லையா, கூட்ட அரங்கு. 20 தூண் 4 வரிசைகளை கொண்ட விரிந்த கூடம்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் வந்து செம்பு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம்னா செம்புன்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், மொகஞ்சாதாரோவில் வெண்கலத்தால் ஆன இந்த சிறிய பெண் சிலை கிடைத்துள்ளது. ஓகேங்களா. நடன மாது என்று குறிப்பிடப்படுகிற இந்த சிலையை பார்த்த சர் ஜான் மார்ஷல், முதலில் இந்த சிலையை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றிற்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கான கடினமாக இருந்தது. ஏனெனில் இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை. இவை ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு பழையதா சொல்லியிருக்கார். ஓகேங்களா. சர் ஜான் மார்ஷல் மொகஞ்சாதாரோவை ஆராய்ச்சி பண்ணும்போது கண்டுபிடிச்ச வெண்கல சிலை. நெக்ஸ்ட்டு, கேவிடி அதாவது கொர்க்கை வஞ்சி தொண்டி வளாகம். பாகிஸ்தானில் இன்றும் கொர்க்கை வஞ்சி தொண்டி மத்தரை உரை கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் இருக்குதான். சரிங்களா. அதாவது கொர்க்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானிலும் இருக்குது. ஓகேங்களா. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, பொர்னஸ், சரிங்களா, பொருணைன்னு சொல்லுவாங்க இல்லையா, காவிரி பொருணை, மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி வாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்குது. ஓகேங்களா. ஏன்னா இங்கெல்லாம் வணிகம் செஞ்சாங்க. அங்கங்கே போகிற இடத்துல நம்ம ஆளுங்க வந்து அங்கே பேர் வச்சுருக்காங்க. கேவிடின்றது கொர்க்கை வஞ்சி தொண்டி. சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை பற்றி அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது. அடுத்து, சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்கள், சரிங்களா, கார்னிவல் பயன்படுத்துகிறாங்க. அடுத்த கொஸ்டின், மொகஞ்சாதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மொகஞ்சாதாரோ, ஹரப்பா மொகஞ்சாதாரோ சொல்லும் இல்லையா, அது யுனெஸ்கோவால் வந்து பாரம்பரிய அமைப்பாக வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க. அடுத்து, முதல் எழுத்து வடிவம் வந்து சுமேரியர்கள் கொண்டு வராங்க. ஓகேங்களா. எழுத்தோட சீர்திருத்தத்தை கொண்டு வரவங்க முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்கள் கொண்டு வரப்பட்டது. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு பற்றி பார்க்கலாம். தொல்லியல் ஆய்வுகளுக்கு தரப்படுத்தப்பட்ட முறை. கார்பனின் கதிரியக்க ஐசோடோப் ஆன கார்பன் 14 பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறிய முறையை கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14 C14 சொல்லுவாங்க. கதிரியக்க கார்பனோட வயதை வந்து, அதாவது நம்ம எந்த ஒரு பொருளையும் பழங்கான பொருளை வந்து நம்ம வந்து அதனோட வயதை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுறது தான் வந்து கதிரியக்க கார்பன் ஐசோடோப், சரிங்களா, C14 சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமிய நாகரிகம். சரிங்களா. இது வந்து 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. உலகிலேயே மிக தொன்மையான நாகரிகம் வந்து மெசபடோமியா. இது வந்து 6500 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து மதுரைக்கு இன்னொரு பேர் வந்து தூங்கான் நகரம். ஓகேவா. இங்கே வந்து நாலங்காடி மற்றும் அல்லங்காடி என்ற 2 வகையான அங்காடிகள் வந்து இருந்தது. ஓகேவா. நாலங்காடின்றது பகல் பொழுது காலையில் 6 to வந்து மாலை 6 வரை இருக்கும். அடுத்து அல்லங்காடி என்பது இரவு நேரத்து அங்காடியாகும். சரிங்களா. இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் இதுக்கு பேர் வந்து தூங்கான் நகரம். ஓகேங்களா. வணிகம் வந்து 24 மணி நேரமாக வந்து மதுரையில் நடத்துறதுனால தான் வந்து இது தூங்கான் நகரம்னு சொல்கிறாங்க. பெண்கள் எந்தவித பயமுமின்றி இரவு நேரத்தில் அல்லங்காடியில் பொருட்களை வாங்கி சென்றனர். அந்த அளவிற்கு பாதுகாப்பானதாக மதுரை நகர் விளங்கியது. அடுத்த கொஸ்டின் வந்து துறைமுகம். புகாரோட துறைமுகம் வந்து
புகார் துறைமுக நகரம், மதுரை வந்து வணிக நகரம்னு சொல்லுவாங்க, காஞ்சி வந்து கல்வி நகரம். ஓகேங்களா. புகார் வந்து துறைமுக நகரம், மதுரையில் வந்து வணிகம் செலுத்தினால வணிக நகரம்னு சொல்லுவாங்க, காஞ்சி வந்து கல்வியில் சிறந்தவர்கள் நிறைய அங்கே இருந்தாங்க, அதனால் வந்து கல்வி நகரம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று காளிதாசர் வந்து கூறுறார். ஓகேங்களா. எதனால்னா கல்வியில் கரை இல்லாத காஞ்சி என்ற நாயன்மார்களும் முதன்மையானவனா திருநாவுக்கரசர் வந்து காஞ்சி நகரை புகுந்திருக்கார். ஓகேங்களா. அங்கே வந்து ஏகப்பட்ட அறிஞர்கள் வந்து பிறந்து வளர்ந்து அங்கே கல்வி கற்க சென்றிருப்பாங்க. ஓகேங்களா. அதனால் கல்வியில் சிறந்த நகரம், நகரங்களில் சிறந்த நகரம் வந்து காஞ்சி. அடுத்து சேரநாடு. சேரநாடு வந்து எதெல்லாம் சேர்ந்ததுன்னா கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரளா மாநிலத்தின் பகுதிகள் வந்து சேரநாடு. சோழநாடு தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாண்டிய நாடு வந்து மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திண்டுக்கல் உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் தான் வந்து பாண்டிய நாடு. தொண்டை நாடு காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி. இது எல்லாமே வந்து தொண்டை நாடு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. இது ஒரு முக்கியமான கொஷின். சரிங்களா. இது மேட்ச் த ஃபாலோயிங் அடிக்கடி கேட்டிருக்காங்க. சோழ நாடு வந்து சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேலம் உடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து கலை சொற்கள். ஓகேங்களா. கடலோட வர்த்தகத்தை பேர் வந்து மேரிடைம் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டவர் வந்து ஃபாரினர்னு சொல்கிறாங்க. கலத்தல் வந்து பிளண்டிங், நேர்மை, இன்டெகிரிட்டி, நியாயமான விலை, அதாவது லெஜிட்டிமேட் ப்ரைஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பழைய தன்மைன்றது ஆன்டிக்வேட்டி, புனைப்பெயர் வந்து சாப்ரிக்விட், நாணயச்சாலைன்றது மின்ட்டு, அகலியம் வந்து மோட். ஓகே, இது வந்து 6th ஸ்டாண்டர்டோட சோசியலோட ஃபுல் புக் பாக்ஸ் கொஷின் தான் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா. அடுத்த பதிவில் வந்து செகண்ட் டேர்ம் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட் டேர்மோட புக் பாக்ஸ் கொஷின்ஸ். ஓகேங்களா. இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கொஷின் எல்லாமே ரிப்பீட்டடாக யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்காங்க. சாரி, டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.